வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து எப்படி நம்ம ஃபுல் ஸ்க்ரீனிங் பண்ணணுன்றது. ஏன்னா பேஷண்ட் அடிபடும் போது சில பேர் நான் கையில் மட்டும் ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட் ஆகுது இல்லை கீழே விழுறாங்கன்னா நம்ம நினைப்போம் கையில் தான் அடிபட்டுருக்கு அப்படின்னு நினைப்போம். பட் ரொம்ப யங் பேஷண்ட்ஸும் சரி, அதாவது ஒரு கிட்ஸ் மாதிரி இருந்தாலும் சரி, ரொம்ப ஏஜ் அதிகமானவங்களுக்கும் எப்பயுமே ஒரு ஆர்டிஎன் வராங்க, ஒரு செல்ஃபான் வராங்கன்னா ஹெட் டு டோ வந்து எக்ஸாமின் பண்ணிடணும். ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸாமினேஷன் வந்து நம்ம பிரெயினை நோக்கி போகணும். ஸோ பிரெயின் நம்ம பார்க்க முடியாதுன்றதால சிம்பிள் வந்து பியூப்புள் ரிஃப்ளெக்ஸ் வந்து எப்பயுமே நம்ம வந்து செக் பண்ணிக்கணும். ஸோ பேஷண்ட் மாதிரி வரும்போது பியூப்புள் ரிஃப்ளெக்ஸ் லைட் ஆஃப் பண்ணிவிடுங்க. ரைட். ஸோ பியூப்புள் ரிஃப்ளெக்ஸ் வந்து பார்க்கணும். பியூப்புள் ரிஃப்ளெக்ஸில் மெயின் என்னென்னா பீப்புள்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கா ரெண்டு சைடும், ரெண்டாவது ரிஃப்ளெக்ஸ் டு லைட் வந்து இருக்கான்னு பார்க்கணும். ஸோ பீப்புள் ஈக்குவலாக இருக்குது, ரிஃப்ளெக்ஸ் டு லைட் வந்து இருக்குது. ஸோ பீப்புள்ஸ் வந்து இட்ஸ் அ விண்டோ டு த பிரெயின். ஸோ பிரெயினில் வேறு ஏதாவது எடிமா அந்த மாதிரி இருந்ததுன்னா பீப்புள் ரிஃப்ளெக்ஸ் வந்து அவ்வளோவா நடக்காது. பீப்புள் ரிஃப்ளெக்ஸ் ஒன்று அன்ஈக்குவலாக இருக்கணும், இல்லை ரியாக்ஷன் வந்து ப்ராப்ளம் இருக்கணும் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது வந்து ஸ்கல்லுலேருந்து கால் வரைக்கும் நம்ம போகணும். ஸோ ஸ்கல் எக்ஸாமினேஷன் வந்து ஜஸ்ட்டு பேஷண்ட்டை ப்ரெஸ் பண்ணி நான் இப்போ அமுக்கி பார்க்குற வலி இருந்தால் சொல்லுங்கள். இல்லை இங்கே எதுவும் இல்லை. ஸோ இந்த எக்ஸாமினேஷன் ஸ்கல் பார்ட் வந்து ஒரு ஓகே. அடுத்த ஜாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஐப்ரோ ஜாயிண்ட்டு, இந்த ஜைகோமேட்டிக் ஆர்ச்சி, நம்மளோட டெம்பரோமேண்டிகுலர் ஜாயிண்ட்டு. ஸோ இங்கே எதுவும் வலி இல்லை, இல்லை இங்கே வலி இல்லை. ஜைகோமா செக் பண்ணுறேன். அடுத்து டெம்பரோமேண்டிகுலர் ஆர்ச்சி. இங்கே எதாவது வலி இருக்குங்களா? இல்லை. இப்போ பல்ல நல்லா டைட்டாக கடிங்க. நல்லா கடிக்க முடியுதுங்களா? இப்போ வாயை திறங்க. சொல்லுங்கள். திறக்க முடியுது. ஸோ டெம்பரோமேண்டிகுலர் ஜாயிண்ட் நார்மலாக இருக்குது. அடுத்து முக்கியமான வந்து சர்விக்கல் ஸ்பைன். சர்விக்கல் ஸ்பைன் வந்து பேஷண்ட் இப்போ நடந்தால் வந்திருக்காரு. இருந்தாலும் சர்விக்கல் ஸ்பைன் வந்து ஜஸ்ட் டெண்டர்னஸ் இருக்கா நம்ம தொட்டு பார்க்க போகிறோம். ஒரு சைடாக திரும்பிங்க லேசாக இல்லையா, ஒரு பக்கமாக. ஸோ இப்போ நம்ம சி ஸ்பைன் வந்து பால்பேட் பண்ணி பார்க்க போகிறோம். பால்பேஷனில் வந்து இப்போ அவருக்கு சர்விக்கல் போன் ஃப்ராக்சர் இருக்க சான்ஸ் இல்லை, பட் ஃபேஸட் ஜாயிண்ட் அந்த மாதிரி ஏதாவது சின்ன சின்ன போன்ஸ் ஃப்ராக்சர் இருந்தாலோ மசில் ஸ்பேசம் இருந்தாலும் நம்ம இதை கண்டுபிடிக்கலாம். இந்த சர்விக்கல் செக் பண்ணும்போது பேஷண்ட் நம்மளுக்கு இப்படி திரும்புறதால ஃபுல் ஸ்பைனையும் நம்ம செக் பண்ணிக்கலாம். இதே ஒரு ஆர்டிஏ பேஷண்ட் வந்து அன்கான்ஷியஸாக வராங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், லாக் ரோல் பண்ணி ஒரு 2 பேர் சப்போர்ட்டோட லாக் ரோல் பண்ணி இதை நம்ம செக் பண்ணிக்கிறோம். ஸோ சர்விக்கல் போன் பார்த்துட்டோம். அடுத்து ஸ்கேப்லார் போன் பார்க்க போகிறோம். ஸோ 2 சைடு ஸ்கேல்பாவும் செக் பண்ணி பார்க்குறீங்க. அப்புறம் நம்ம இலியாக் ஏரியாவை செக் பண்ணிக்கிறீங்க. ஸோ இதில் எந்த ப்ராப்ளமும் இல்லை. நேராக படுத்துங்க. இப்போ பேஷண்ட் நேராக படுத்ததுக்கப்புறம் அவங்களுடைய கிளாவிக்கல் செக். ரொம்ப காமன் போன் டு கெட் ஃப்ராக்சர் வந்து கிளாவிக்கல். ஸோ கிளாவிக்கில் ஜஸ்ட் தொட்டு பார்க்க போகிறீங்க. ஸோ கிளாவிக்கில் எந்த பிரச்சனையும் இல்லை. அடுத்து நம்மளுடைய ஹெட் ஆஃப் த ஹியூமரஸ் செக் பண்ணுறோம், எந்த ப்ராப்ளமும் இல்லை. அப்புறம் ஷாஃப்ட்டுக்கு வரும். அப்புறம் எபிகாண்டைல் ஏரியா, இந்த எல்போ ஜாயிண்ட் பொறுத்த வரைக்கும் நம்ம 3 ஏரியாவை செக் பண்ணுவோம். லேட்ரல் அண்ட் மீடியல் எபிகாண்டைல், அப்புறம் ஒலிக்ரான் ப்ராசஸ். இதை வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணி பார்க்கணும், இதில் ஏதாவது பெயின் இருக்கான்னு பார்க்கணும். அப்புறம் நம்ம ரேடியஸ் அல்னாவை பால்பேட் பண்ணிட்டே வரப்போகிறோம். ரிஸ்ட் ஜாயிண்ட் பொறுத்த வரைக்கும் ரிஸ்ட் ஜாயிண்டோட மூவ்மெண்ட் வந்து ஃப்ளெக்ஷன், எக்ஸ்டென்ஷன், மீடியல் லேட்ரல் மூவ்மெண்ட்டு. ஸோ இந்த மூவ்மெண்ட் இருக்கான்னு போகும். இது வந்து வழி இல்லை இல்லையா. இப்போ உங்களால் கையெல்லாம் மடக்கி நீட்ட முடியுதுங்களா? பண்ண முடியுது. ஸோ இதே வந்து அந்த சைடு அப்படியே இருங்க அப்படியே. ஸோ அதேமாரி ஒலிக்ரான் ப்ராசஸ் கை லேசாக மடக்கிங்க. மீடியல் லேட்டரல் எபிகாண்டைல் ப்ரெஸ் பண்ணி பார்க்கணும், ஒலிக்ரான் ப்ரெஸ் பண்ணணும். அப்புறம் நம்ம ஷாஃப்ட்டை பார்க்கணும், கை விரலை பார்த்துட்டு கையை மடக்கி நீட்டுங்க, மடக்கி நீட்ட முடியுது. ஸோ இது வரைக்கும் நம்ம கவர் பண்ணிட்டோம். இப்போ கிளாவிக்கலும் கவர் பண்ணிட்டோம். இப்போ ரிப்கேஜ் வரும். ரிப்கேஜ் பொறுத்த வரைக்கும் ஆன்டீரியராக நம்ம ஒரு பால்பேஷன் பண்ணி பார்க்கணும். இங்கே தான் வலி தெரியுதுங்களா? இல்லை. இந்த சைடு ஆன்டீரியராக பார்க்குறோம். வலி இருக்குங்களா? இந்த இடத்துல லைட்டாக வலிக்குது, இதில் வலி தெரியுது. ஸோ பேஷண்ட் வந்து டெண்டர்னஸ் சொல்கிறார். இப்போ என்ன பண்ணுறோம், நம்ம லேட்ரல் சைட்லேருந்து ஒரு கம்ப்ரெஷன் கொடுக்குறோம். இப்போ சாதாரணமாக வச்சுங்க, நான் இப்படி சைட்லேருந்து அமுக்கிறேன். அப்போ இந்த வலி அதிகமாகுதான்னு பாருங்கள். வலி அதிகமாகுதுங்களா? ஸோ ஆன்டீரியராகவும் ஒரு பெயின் இருக்குது, லேட்ரல் சைடு கம்ப்ரெஷன் கொடுக்கும், வலி இருக்குது. ஸோ அந்த பெயின் ஏரியாவை நம்ம கொஞ்சம் மார்க் பண்ணி வச்சுக்குவோம். இந்த இடத்துல தான் இருக்குது. ஓகே. ஸோ பெயின் வந்து பிட்வீன் 10th and 11th போனுட்டு அவர் சொல்கிறாரு. ரைட். ஸோ மோஸ்ட்லி 10th ரிப் ஏதாவது கிராக் இருக்க சான்ஸ் இருக்கும். ஸோ இந்த நோட் பண்ணிக்கலாம். நம்மகிட்ட மார்க்கர் இருந்தால் அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கணும், ஈஸியாக இருக்கும். இப்போ நான் முன்னாடிலேருந்து ஒரு அமுக்கிறேன், வலி இருக்கான்னு பாருங்கள். இப்போ இதை வலி தெரியுதுங்களா? இல்லை. அதேமாரி இந்த சைடு இல்லை சார், இல்லை. ஆனால் சைட்லேருந்து அமுக்கும் போது வலி தெரியுது, இந்த இடத்துல வலி தெரியுது. ஸோ ரிப்கேஜில் நம்மளுக்கு ஒரு பாயிண்ட் கிடச்சிருக்கு. ஸோ மார்க்கர் இருந்தால் அந்த இடத்துல மார்க் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ தட் எக்ஸ்ரே பார்க்கும்போது நம்ம கம்பேர் பண்ண ஈஸியாக இருக்கும். அடுத்து அப்டமினல் எக்ஸாமினேஷன். ஸோ யூஸ்வலாக ஆர்டியில் வந்து அப்டமினல் எக்ஸாமினேஷன் ரொம்ப ஒரு முக்கியமானது. பிகாஸ் அந்த லிவர் இன்ஜுரி, ஸ்ப்ளீனிக் இன்ஜுரி எல்லாம் வந்து ரொம்ப லேட்டாக தான் நம்மளுக்கு தெரியும். இப்போ அடி இன்றைக்கி பட்டிருக்கோம், பட் 3 டேஸ்க்கு அப்புறம் தான் சம்டைம்ஸ் லீக் ஆகிறது சான்ஸ் இருக்கும். ஸோ லிவர் பால்பேஷன் செக் பண்ணி பார்க்கணும். வலி எதாக இருந்தால் சொல்லுங்கள்.
ஸோ லிவர் ஏரியா செக் பண்ணிட்டோம், ரெண்டாவது ஸ்ப்ளீனிக் ஏரியா செக் பண்ணுறோம், மூணாவது பிளாடர் ஏரியா செக் பண்ணுறோம். இதான் 3 தான் காமனாக வரக்கூடியது. இதை தாண்டி நம்மளுக்கு மிசென்ட்ரியில் ஏதாவது டியர் ஆச்சுன்னா நம்ம இந்த இடத்துலையும் பார்க்கலாம். ஸோ இது கூட வந்து நம்ம ஆஸ்கல்டேட் பண்ணி பார்க்கறது நல்லது. ஆஸ்கல்டேட் பண்ணணும் பவுல் சவுண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு தெரியும். ரெண்டாவது சாஃப்ட்டாக இருக்கான்னு பாருங்கள். ரெண்டாவது சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது என்ன சொல்கிறது பிளட் கிளாட் எதாவது இருக்கான்னு பாருங்கள், டார்க் டிஸ்கலரேஷன்ஸ் இருக்கான்னு பாருங்கள். ஏன்னா சம்டைம்ஸ் 2 to 3 டேஸ்க்கு அப்புறம் பேஷண்ட் வரும்போது நம்ம அப்டாமினை சட்டை போட்டு எக்ஸாமின் பண்ணுறதோ ஓப்பன் பண்ணி எக்ஸாமின் பண்ணும்போது அந்த டார்க் டிஸ்கலரேஷன் நம்மளுக்கு தெரியும். அடுத்து பேஷண்ட் மோஸ்ட்லி இந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் இதில் இருக்கும்போது பைக் ஃபாலன்லாம் இருக்கும்போது பெல்விஸ் வந்து அடிப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ பெல்விக் ஃப்ராக்சர் செக் பண்ணுறதுக்கு நம்ம இந்த 2 சைடு வச்சு இப்படி ஒரு கம்ப்ரெஷன் கொடுக்கணும், அப்புறம் ஆன்டீரியர்லேருந்து ஒரு ப்ரெஸ் கொடுக்கணும். ஸோ இது வந்து இந்த ஹெட் ஆஃப் ஃபியூமர் அது செக் பண்ணிக்கலாம், இது பெல்விஸ் ஃப்ராக்சரை செக் பண்ணிக்கலாம். இந்த கம்ப்ரெஷன் டெஸ்ட் ரொம்ப ஈஸியாக நம்ம கண்டுபிடிக்கலாம். அப்புறம் இதை செக் பண்ணிட்டோம். அப்புறம் காலுடைய மூவ்மெண்ட் பண்ண சொல்லுவோம். கால் இப்படி மடக்கி நீட்டுங்க, நீட்டுங்க. ஓகே, இந்த கால் அதேமாதிரி மடக்கி நீட்டுங்க, நீட்டுங்க. ஸோ கால் மடக்கி நீட்ட முடியுது. ஸோ இந்த ரேஞ்ச் ஆஃப் மோஷன் வந்து கரெக்டாக இருக்குது. ஸோ அப்புறம் காலோடைய பொசிஷனை பார்க்கணும். காலுடைய பொசிஷன் ரொம்ப முக்கியம். இந்த கால் இந்த பொசிஷன் வச்சிருக்காருனாலே பேஷண்ட் ஓரளவு நல்லா இருக்கான்னு அர்த்தம். ஒருவேளை இந்த நெக் ஆஃப் ஃபீமர்லாம் ஃப்ராக்சர் ஆயிருந்ததுன்னா கால் இப்படி வச்சிருக்க மாட்டாங்க. இந்த கால் என்ன ஆகுனா லேட்டலாக ரொட்டேட் ஆகிடும், இப்படி ஆகிடும். பேஷண்ட் வரும்போதே பார்த்தீங்கன்னா கால் இப்படி வச்சுட்டு வருவாங்க. இதை வச்சே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். இது வந்து பேஷண்ட் பை லுக்கே நீங்கள் இது எக்ஸாமினேஷன் பண்ணணும். இந்த கால் இப்படி நேராக இருக்கும், இந்த கால் மடங்கிருந்தாலே ஃபீமர் ஃப்ராக்சர் இருக்குன்றதை கண்டுபிடிச்சிக்கலாம். அடுத்து நீ ஜாயிண்ட் எக்ஸாமினேஷன். நீ ஜாயிண்ட்டில் எந்த பிரச்சனையும் இல்லை. அடுத்து டிபியா அண்ட் ஃபிபுலா அப்படியே ஃபுல்லாக ஒரு கம்ப்ரெஷன் கொடுத்துருவாங்க. டிபியா அண்ட் ஃபிபுலா கம்ப்ரெஷன். அடுத்து ஆங்கிள் ஜாயிண்ட். ஆங்கிள் ஜாயிண்ட்டில் எந்த மூமெண்ட்டும் இல்லை. ஆங்கிள் ஜாயிண்ட்டு. அப்புறம் இங்கேருந்து தொட்டே வாங்க. கால்கேனியம், கியூபாய்ட், யூனிஃபார்ம் எல்லாம் செக் பண்ணிவிட்டு விரல் எல்லாத்தையும் மடக்கி நீட்டுங்க. ஓகே, இதில் இன்னொரு முக்கியமான கேள்வி வந்து பேஷண்ட் கடைசியாக எப்போ யூரின் பாஸ் பண்ணாங்க, யூரின் எப்படி ஃப்ரீயாக போச்சு, நான் பிளாடர் இன்ஜுரி ரூல் பண்ணுறதுக்காக. யூரின் வந்து கடைசியாக எப்போ போச்சுங்க, கடைசியாக 1க்கு எப்போ போச்சு உங்களுக்கு? 1க்கு போகும்போது ஃப்ரீயாக போச்சுங்களா, ரத்தம் கலந்து போகிற மாதிரி இருந்துச்சுங்களா? ஓகே. இப்போ இந்த கீழே இந்த அடிப்பட்டதுக்கு அப்புறம் ஏதாவது ரத்தம் மாறி கலர் அந்த மாதிரி கிடையாது இல்லையா? ஓகே ஓகே, வலி இருக்குது. ஓகே. ஸோ இந்த பேஷண்ட்ஸ் வந்து மற்ற கம்ப்ளைண்ட்ஸ் வந்து அவருக்கு ஏற்கனவே ரீனல் ஃபெயிலியர் பேஷண்ட்றதால நிறைய கம்ப்ளைண்ட் சொல்கிறாங்க. பட் மேஜராக வந்து ஒரு 1 வீக் பேக் ஒரு ஹிஸ்ட்ரி ஆஃப் ஃபால் இருக்கிறதால அந்த ஃப்ராக்சர் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ யூஸ்வலாக வந்து ரிப் ஃப்ராக்சர்னும் போது அது கன்சர்வேட்டிவ் மேனேஜ்மெண்ட் மட்டும்தான். அது ஃப்ராக்சர் ஆனாலும் சரி, கிராக் இருந்தாலும் சரி, கன்ட்ரூஷன் இருந்தாலும் சரி, கன்சர்வேட்டிவ் மேனேஜ்மெண்ட்டில் ஃபஸ்ட்டு வந்து பேஷண்ட் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறது வந்து 2 வீக்ஸ் ஆகும். இது சரியாகிறதுக்கு 2 வீக்ஸ் டைம் எடுக்கும். அதை வார்த்தை முதல்ல சொல்லுங்கள். பிகாஸ் அவங்க வந்து ஃபாஸ்ட் ரெக்கவரி எதிர்பார்ப்பாங்க. ஸோ யூஸ்வலாக ரிப்ஸ் வந்து மூவ்மெண்ட் இருக்கிற இடம்ன்றதால 2 வீக்ஸ் ரெக்கவரி டைம் எடுக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு வந்து we have to give them tramadol with paracetamol, then we can change them to lornoxicum with paracetamol, then we can give them supportive measures. ஸோ எக்ஸ்ட்ரா தெரப்பி வேணும் அப்படின்னா அங்கே நீங்கள் பேட்ச் இன்ஃபென் ஆர் லிக்னோகைன் பேட்ச் அந்த இடத்துல கொடுக்கலாம். அதையும் மீறி பேஷண்ட் பெயின் சொல்கிறாங்கன்னா த்ரூ நம்ம அல்ட்ராசவுண்ட் வச்சுருக்கோம்ல, அல்ட்ராசவுண்ட் கைடட் வந்து நம்ம வந்து நர்வ் பிளாக் வந்து கொடுக்கலாம். ரொம்ப எக்ஸ்ட்ரீம் பெயின் இருக்கணும், நர்வ் பிளாக் கொடுக்கும். ஸோ இவங்களுக்குலாம் பார்க்கும்போது கன்சர்வேட்டிவாக மேனேஜ் பண்ணுறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஓகே.